ஹலோ ஃபுட்டீஸ், நம்ம சமையல் பேண்டில் இன்னொரு டெலிஷியஸ் ரெசிபி ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரி பெரி அல்ஃபாம் மந்தி எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு பவுடர் பண்ண போகிறோம். அதுக்காக பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, முழுமல்லி, வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இதெல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த பொடியை நல்லா சிக்கன் மேலே போட்டு தடவி எடுத்துக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கனால ஒரு ஸ்பூன் மட்டும் கர்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது மேலே போடுறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன வேணும்னா ஜிஞ்சர், கார்லிக், ஸ்மால் ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர் லீவ்ஸ், புதினா, சால்ட்டு இதெல்லாம் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே மேரினேஷன் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. மந்தி பண்ணுறதுக்காக நான் இங்கே 1.5 glass ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 minutes ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம மந்தி ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஏலக்காய், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு மந்திக்கு காஞ்ச லெமன் தேவை. ஆனால் நம்மக்கிட்ட இல்லாதனால நான் லெமனோட ஸ்கின்னை பீல் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மேகி கியூபு அதுவும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸும் போட்டு சால்ட்டு போட்டு கொஞ்சமாக மிளகு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட மந்தி ரெடி ஆகிருக்கும். இப்போ கலருக்காக மஞ்சள் பொடியில் தண்ணி மிக்ஸ் பண்ணி மந்தி மேலே போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பெரி பெரி அல்ஃபாம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடைச்சி வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த ரெடியான அல்ஃபாம் எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணல அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட எடுத்துக்கலாம். அது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டணும். பெரி பெரிக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அல்ஃபாமை கொஞ்சம் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அல்ஃபாம் பேனில் ஃப்ரை பண்ணனால நமக்கு ஸ்மோக்கி ஸ்மெல் வராது. மந்திக்கு ஸ்மோக்கி ஸ்மெல் வேணுங்கிறதுனால சார்கோல் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ சார்கோல் இல்லாதனால நான் கோகோனட் ஷெல் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு குக்கர் லிட்டை 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். இப்போ நம்மளோட பெரி பெரி அல்ஃபாம் மந்தி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். Until stay tuned for more delicious recipes. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் and subscribe. Bye.